ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் 1 தான் பார்க்க போகிறோம். தமிழ் கும்மி அவங்களோட புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பக்க எண் நோட் பண்ணிக்கோங்க. பக்க எண் 7ல் இருக்கிற மதிப்பீடு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், தமிழ் மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். அது ஆன்சர் மேன்மை. மேன்மை ஆவனா தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது. மேதினி சுருங்கிவிட்டது. ஆப்ஷன் ஆதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் தமிழ். ஆப்ஷன் இயனா தான் இதோட ஆன்சர். என்னன்னா இயனா அதோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் ப்ளஸ் அகற்றும். ஆப்ஷன் ஆதான் இதோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும். இதோட ஆன்சர் ஆனா தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு, 8 ப்ளஸ் திசை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை. ஸோ இதோட ஆன்சர் ஆதான். ஆப்ஷன் ஆதான் இதோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நயமுணர்ந்து எழுதுக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் முதல் எழுத்து ஒன்று போல் தான் மோனை சொற்களை எடுத்து எழுதுக. இதுக்கு பக்க எண் 5ல் இருக்குது. பாட்டில் நம்ம எழுதலாம். மோனைனா என்னென்னா ஃபஸ்ட்டு எழுத்து ஒன்று போல் வருதுங்க பாருங்கள். ஊழி ஊன்றென்னும் ஃபஸ்ட்டு எழுத்து ஒன்று போல் இருக்கா, இந்த 2 இதையும் எடுத்து எழுதுனா போதும். நெக்ஸ்ட் பாடல் அடிகளில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. இதுவும் பாடலில் இருந்து எடுத்தோம். 2ஆம் எழுத்து என்ன பாருங்கள், ஆலிப் அழியாமலே. இதுதான் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வர்றது. நெக்ஸ்ட்டு, பாடல் அடிகளில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் ஏய்பு சொற்களை எடுத்து எழுதுக. அது மாதிரி இது இறுதி சொற்கள் ஒன்று போல் வர்றது எடுத்து எழுதணும். இங்கே பாருங்கள், கண்டதுவாம் கொண்டதுவாம் இது ஒன்று. நெக்ஸ்ட்டு, பெருக்கிற்கும் இம்மு காலத்திற்கும் இது ஒன்று. இதுதான் ஏய்பு சொல். நெக்ஸ்ட்டு, குருவினா பார்க்கலாம். அவங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின், தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன யாவை. இதோட ஆன்சர் பக்க எண் 6ல் இருக்குது. பக்க எண் 6 எடுத்துக்கோங்க. 6ல் இப்போ பாருங்கள், பாடலின் பொருள் அந்த அதன் கீழ் 3 பேரா இருக்குது. 3 பேரால் லாஸ்ட் பேரா பொய் அகற்றும் மொழி அதிலேருந்து ஆரம்பித்து நிறைந்த மொழி பாடல்கள் நிறைந்த மொழி வரைய குருவினா உன்னோட ஆன்சர் கவனிச்சுக்கோங்க. பாடலின் பொருள் அந்த தலைப்பின் கீழே உள்ள 3வது பேரா பொய் அகற்றும் மொழியிலேருந்து ஆரம்பித்து பாடல்கள் நிறைந்த மொழி வரைய குருவினா உன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு, செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பர வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். அதோட ஆன்சர் வேறு ஒன்றுமே இல்லை, 8 திசைகளிலும் மட்டும்தான் அதோட ஆன்சர். அது எப்படி எழுதுன்னு நான் சொல்கிறேன். செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் இதை அடிச்சுக்கோங்க. அதுக்கு பதில் 8 திசைகளிலும் போட்டு பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். லாஸ்ட்டு இந்த கேள்விக்குறி அடித்து புள்ளி வச்சா போதும். இதோட ஆன்சர் செந்தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு, சிறுவினா பார்க்கலாம். கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் என்று கவிஞர் கூறுவதன் காரணம் என்ன. இதோட ஆன்சரும். நெக்ஸ்ட்டு, செகண்ட் கொஸ்டின், தமிழ் கும்மி பாடலின் வழி நீங்கள் அறிந்து கொண்டவற்றை சொந்த நடையில் எழுதுக. இதோட ஆன்சரும் ஒரே ஆன்சர் தான். அது என்னன்னு நான் சொல்கிறேன் வாங்க. பக்க எண் 6 எடுத்துக்கோங்க. பக்க எண் 6ல் இந்த பாடலின் பொருள் இதில் 2வது பேரா பல 100 ஆண்டுகளை இதிலிருந்து ஆரம்பித்து இந்த காட்டும் மொழி தமிழ் மொழி இதுவரைய சிறுவினா 1 and 2ஓட ஆன்சர். வேறு ஒன்றுமே இல்லைங்க. இந்த ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான். ரெண்டுத்துக்குமே ஒரே இது எழுதலாம். ஸோ இந்த பல 100ல் ஆரம்பித்து தமிழ் வரைய சிறுவினா 1 and 2ஓட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு இயல் பார்க்கலாம்.